சத்தியவசன நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உரை இந்த வேளையிலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களை படைத்த தெய்வம் எங்களது வாழ்க்கையிலே அவரது மிக முக்கியமான ஒரு நோக்கம் உண்டு அன்பானவர்களே. தேவனது நோக்கத்தை அறிந்து எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வளர்ச்சி அவசியம். அந்த வளர்ச்சி என்பது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திலே கூட உண்டு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பிலே கூட போடப்பட்டிருக்கு, நாங்கள் பழுகி பெருகணும். ஆனால் அந்த தமிழிலே பழுகி பெருக வேண்டும் என்ற சொல் நாங்கள் நினைக்கிறோம் எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லை. அது நீங்கள் ஆங்கிலத்திலேயோ எபிரேய மொழியிலே பார்க்குற வேளையிலே மிகவும் அதிகமாய் நாங்கள் கனி கொடுக்கும்படியாக எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல்னு தான் போடப்பட்டிருக்கு. அதிகமாக வளர்ச்சி. அந்த வளர்ச்சின்னு சொல்கிறது சரீர ரீதியில் வளர்ச்சியை குறித்து மாத்திரம் போட்டில்லை, ஆனால் சரீர ரீதியிலேயே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். எங்களது பார்வை, நடத்தை, எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமுள்ள ஒரு தராதரமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அன்பானவர்களே. அது நடந்து கொள்கிற விதம், எங்களது தொழிலாக இருக்கலாம், என்ன வேலையை செய்கிறோமோ அதை அழகாக சிறப்பாக முன்னேறி கொண்டு செல்ல வேணும். நாங்கள் பொருளாதார ரீதியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? எங்களுக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? அது மிக முக்கியம். அதில் உடுத்துகிற விதம் ஒன்று இருக்கிறதா? நடந்து கொள்கிற விதம் இருக்கிறதா? எல்லாத்துலேயும் ஆண்டவர் எதிர்பார்க்குற தராதரம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதாவது நான் சொல்லவில்லை மற்றவர்களது பார்வையிலே காட்டுகிற வண்ணமாக செழிப்புள்ளவனாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அல்ல. எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அப்படி நாங்கள் வாழுகிற வேளையிலே நாங்கள் சில தடைக்கல்களை முன் கொடுக்கணும், சவால்களை முன் கொடுக்கணும். அந்த சவால்களில் ஒன்று தான் பொறாமை. வித்தியாசமான ரீதியிலே பொறாமை நாங்கள் முன் கொடுக்க வேண்டி இருக்கோம். சில பேர் எங்களை பொறாமை கொள்ளுகிறது, நடத்தையினாலே அவர்கள் தாக்குறதுக்கு சில நேரம் பொறாமைகள் ஒரு காரணம். ஆகவே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் இயேசுவான ஒரு விதத்தில் முகம் கொடுத்த அந்த சவாலை குறித்து நாங்கள் பார்ப்போமா? மத்தேயு 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது பொறாமையிலே வித்தியாசமான காரியங்கள் உண்டு. பொறாமை ஏற்படுவதற்கு வெவ்வேறு காரியங்கள் உண்டு. சில வேளையிலே அது அன்அக்யூரபிள் ஸ்கில்னு சொல்லுவோம். அதாவது இன்னொருவர் எனக்கு பெற முடியாத திறமை இன்னொருவரிடம் இருப்பதை குறித்து பொறாமை ஏற்படலாம். இல்லாவிட்டால் அன்அன்டிசிபேட்டட் சக்ஸஸ், நான் எதிர்பாராமல் இன்னொரு ஆள் வெற்றி கொள்கிறதை குறித்து பொறாமை ஏற்படலாம். இல்லாட்டி அன்அக்செப்டபிள் ஃபெயிலியர், செட்பேக்னு சொல்லுவோம். அதாவது நான் எதிர்பாராத விதமாக நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதனால எங்களுக்கு பொறாமை விடும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கலாம் அன்அட்டேனபிள் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவான். அதாவது எப்படி என்னன்னு சொல்ல, எட்ட முடியாத உயர்வு. இயேசுவான ஒரு தச்சண்டமாக ஆனால் அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ பிரபல்யம் பெற்றுட்டாரே, அந்த உயர்வு அங்கே இருக்க மக்களுக்குள்ளே இருக்க பரிசேயருக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்திச்சு. அதில் போடப்பட்டிருக்கு பொறாமை நிமித்தம் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவானவர் பிழை செய்கிறார், பாவம் செய்கிறார், மோசமானவர்னு சொன்னது இல்லை. அவரோட நோக்கம் என்ன தெரியுமா? பொறாமை. அந்த பொறாமை என்ன தெரியுமா? அவரோட பிரபல்யம், பெரிய புகழ், எல்லாரும் அவருக்கு பின்னால் போடுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் கதைக்கிற விதம், பேசுகிற விதம், அதிகாரத்தோட பேசுகிறார், நடத்தையில் வித்தியாசம், எல்லா விதத்திலையும் உயர்வாக இருக்கிற வேளையிலே மக்கள் பொறாமைப்படுவார்கள். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நடக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் உயர வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்க வேளையிலே மற்றவர்கள் நினைக்கலாம், ஐயோ நான் இவரை மாற வர முடியாதேன்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டால் பொறாமை நிமித்தம் செயல்படலாம். இயேசுவானவரை பாருங்க, அவரை குறித்து பொறாமைப்பட்டது மாத்திரமல்ல, அவரை பொறாமை நிமித்தமாக எப்படி அவருக்கு எதிராக செயல்படலாம் என்று சொல்லி அந்த பரிசேயர்கள் செயல்பட்டார்கள். மக்களை தூண்டி விட்டாங்க, சிறப்பிடிக்க பார்த்தாங்க, பிலாத்துக்கிட்ட பொய் சாட்சி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வளர்றீங்களா? புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் வளர்றீங்க. சுற்றி வர இருக்கவங்க உங்களுக்கு தாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே பின்வாங்கிறாதீர்கள்.
ஆகவே அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மற்றவங்களை எதிர்த்து உங்களை தாக்க பார்த்து குறை சொல்கிறாங்க, வித்தியாசமான விதத்திலே உங்களுக்கு முன்னேறி செல்வதை விருப்பப்படாமல் வார்த்தையினாலே உங்களை புண்படுத்துகிறாங்கன்னா பின்வாங்கிறாதீர்கள். ஏன் எனக்கு இப்படி செய்கிறாங்க, நான் நம்பினவர்கள், நான் எதிர்பார்த்தவங்க, இப்படியெல்லாம் எனக்கு சொல்கிறாங்களே, நான் செய்யாமல் விட்டுருமா? நோ, நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு போய் கொண்டிருக்கீங்க. ஆனால் அதில் ஜாக்கிரதையா இருங்க. எட்ட முடியாதுன்னு சொல்கிறது இன்னொருவர் உங்களை பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்ல இல்லை. நாங்கள் முன்னேறி செல்லுகிற வேளையிலே நிச்சயமாக விமர்சனங்களில் பொறாமைப்படுகிறவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கலாம். இயேசுவான இந்த உலகத்தை படைத்தவர், அவரை சுற்றி அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாருன்னா எங்களை குறித்து இல்லாமலாம் இருக்க போங்க. போன மாதம் சில பேர்ட வார்த்தையினாலே நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்யாமல் போயிட்டீங்களா? அதே நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவானவரை பாருங்க, பொறாமைப்பட்டு எல்லாமே அவரை செய்தாங்க. அப்படி சூழ்ச்சி செய்தாங்க. எப்போ சிறப்பிடிக்கலாம், அவரோடு இருப்ப ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஏமாற்றி செய்தாங்க. அப்படியும் நடக்கலாம். எங்களுக்கு சூழ்ச்சியும் செய்யக்கூடிய மக்கள் சில வழிகளில் இருக்கலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதை யாரும் தடுக்க முடியாது. எந்த நபரும் நாங்கள் வளர்வதற்கு தடையாக இருக்க முடியாது. நாங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருப்போம். நாங்கள் தடையினை நினைத்து அவர்களை நினைத்து அவர்களோடே நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ போச்சு. சில பேர் அப்படித்தானே, எதிர்ப்பு வந்துடும், அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுலேயே அதிலேயே முக்கியத்துவத்தை கொடுத்துருவார்கள். தாங்கள் முன்னேறி செல்லு தங்களோட கடமைகளை தவற விட்டு விடுவார்கள். அநேக குடும்பங்களில் சிதைவுகள் வாரதுக்கும் அதுதான். வெளிநபர்கள் நிமித்தமாக கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையிலே சிக்கல்கள் வரும். சில நேரம் வேலைத்தளத்திலேயா இருக்கலாம், தலைமத்துவங்களையா இருக்கலாம், குழுக்களிலேயா இருக்கலாம், வேறு நபர்கள் நிமித்தமாக வரும். சில பேர் பொறாமை கொள்வாங்க. சில பேர் யங் ஆட்கள் சிறப்பாக செய்கிறதை கண்டு சீனியர்ஸ் இல்லாட்டி வயதானவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும். என்னை விட இவர் வந்துட்டாரா, என்னை விட இவர் புகழ் பெறாரா, என்னை விட இவர் பிரபல்யம் பெறாரா, இவர் கூட சம்பாதிக்கிறாரா, இவருக்கு சுற்றி வரையெல்லாம் போடுறாங்களா? இயேசுவானவரை கண்ணு அப்படி தான் நினைச்சாங்க. பரிசே நினைச்சாங்க, நாங்கள் தான் தலைவர்கள், நாங்கள் சொல்கிறதா மக்களையெல்லாம் கேட்கலாம். ஆனால் இயேசுவானவர் பக்கம் மக்களது பார்வை சென்றவுடன் இவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் பக்திமான்கள், வெள்ளை ஆடை அணிந்தவர்கள், யாருக்குமே தெரியாது, பிலாத்துக்கும் தெரியாது. அவர்களுக்கு இருதயத்திலே மாத்திரம்தான் பொறாமை கொள்வது தெரியும். இது மிக முக்கியமானது. பொறாமையோடு வாழுகிறவர் கண்ணுக்கு அழகாக சிரிப்பாங்க, பாராட்டுவாங்க, எல்லா காரியம் செய்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வித்தியாசமான நோக்கத்திலே வாழுகிறவர்களாக இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஜாக்கிரதை. மக்களை குறித்து, யாரையும் குறித்து பொறாமை உங்களது இருதயத்திலே வருதுன்னா நீங்கள் அதை சரியான விதத்திலே கையாள விட்டா உங்களது உறவுகள், உங்களது குடும்பங்களை சின்ன பின்னமாக்கும். சரி, எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் நான் கண்டிருக்கேன். ஒரு வயதான ஒரு ஆள் வாழ்ந்து கொண்டிருக்க வேளையிலே அவங்க இன்னும் வாழ்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளெல்லாம் பிரித்து விட்டுட்டாங்க. ஒருவருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி ஒவ்வொருவருக்குள்ள குறை சொல்லி அவ்வளவு தூரம் நடந்தது. அவங்க ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு உள்ளுக்குள்ள பொறாமை இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அதை கையாள தெரியாது. அது உண்மை. எங்களுக்கு பொறாமை வந்தால் சிலர் அது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி கையாளலாம்னு தெரியாது. ஒரே காரியம் செய்யணும், தேவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு பிழையான விதத்திலே செயல்படாமல் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதே நேரம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சுத்தமுள்ள விதத்திலே நாங்கள் வாழுகிறவர்களுக்கு.